வணக்கம் மகளே. இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலில் சீசன் 2 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டஜன் கேட்டுக்குள்ளே போயிட்டு பீஸ்ட் கூட எல்லாம் சட்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை கூட பார்த்தோம் அப்படின்னா சங்கோட சேட ஷோல்டர்ஸ்லாம் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். சங் இவனுங்களாம் யார் அப்படின்னு கேட்குறான். ஆமா, நான் உனக்கு இவங்கெல்லாம் காமிக்கவே இல்லை. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த எபிலிட்டி. எனது எபிலிட்டி அப்போ இந்த மாதிரி டீமன்ஸ்லாம் உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங் வந்து சொடக்க போடுறான். அந்த சேட ஷோல்டர்ஸ்லாம் மறுபடியும் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இவங்க வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேட்ட ஹெல்ப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே சேட ஷோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து சோகமாக உட்காந்துட்டு சொல்கிறான், சரி பரவாயில்ல, நான் வந்து மேஜிக் ஜம்ப்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணுறேன். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா சேட ஷோல்டர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு வேலையே கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கப்பல் வந்து கடலில் கவுந்து கிடக்குது. உள்ளேன்னு மக்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து ஒருத்தனை பார்த்து பயந்து பின்னாடி ஒதுக்குறான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய மஸ்குலரான ஒரு ஆள். அவன் சொல்கிறான், டே கத்தாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க ஜஸ்ட் மயங்கி தான் விழுந்திருக்காங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அரைகுறையாக தான் தெரியும். அதனால் அவன் வந்து சைன் லாங்குவேஜில் வந்து அரைகுறையாக இங்கிலீஷில் பேசுகிறான். நான் வந்து ஒரு மனுஷன், நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப கட்டுவசி மாதிரி இருக்கிறான். என்ன பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஹண்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா பார் காட்டுறாங்க. அங்கே ரெண்டு பேரும் சேஸ் அடிச்சுக்கிறாங்க. சங் வந்து சொல்றான், நம்ம வந்து 19 கோஸ்ட் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அவனும் சொல்றான், நீ இல்லாம இதனால தனியாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. சரி ஓகே, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சங் கேட்கறான். நான் வந்து இப்போ ரிட்டர்ன் டெஸ்ட் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா தான் என்னால் கில் மாஸ்டர் லைசன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றான். நான் வந்து எங்கள் ஃபாதர்கிட்ட பார்கெயின் பண்ணி நெகோஷியேட் பண்ணிடுவேன். அவன் நீ என்ன பண்ண போற சங் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். நீ வந்து என்ன கொஞ்ச நாளைக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து இவனை கோமா கொஞ்சம் மறைச்சு பார்க்குறான். என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அப்பதான் சரக்கு அடிச்சு கிளாஸ் டேபிள் டவுன் வைக்கிறான். நான் வந்து உனக்கு தொல்லையா இருக்கேன் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். அவன்கிட்ட இனிமேல் நான் அவனுக்கு எதை தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சங்க பார்த்து, டே உனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். சங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கு வந்து என்னை விட 10 வயசு அதிகம். அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவன் கூட கம்பேர் பண்ணும்போது நீ வந்து என்னோட உயிரையும் காப்பாற்றிருக்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெக்வஸ்ட்க்கும் அக்ரி பண்ணிருங்க. இல்லை என்னோட அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சங்க எதுவுமே பேசாம மறுபடியும் சரக்கு ரீஃபில் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்போ சேஸ் எடுத்துக்கிறாங்க. இனியிலிருந்து நீ என்னோட தம்பிடா அப்படின்னு சொல்றான் சங்க. அதை கேட்டுட்டு அவன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அவன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான். சங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுட் எடுத்து வைக்கிறான். அவங்க வந்து டே போதும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல சாப்பிடு சங்க அப்படின்ட்டு அவனுக்கு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட பாசத்தை ஃபுட்டில் காமிக்கிறான். கட் பண்ணிட்டு பார்த்தா உடனே இங்கே ஒருத்தவங்க வந்து ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவன் பார்க்க ரொம்ப பெருசாக மஸ்குலராக இருக்கான். அவனுக்கு வந்து பேர் எதுவுமே தெரியல இது வரைக்கும். என்னை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான் ஆஃபீஸரு. பக்கத்தில் இந்த இன்னொரு ஆஃபீஸர் வந்து சொல்கிறான், இவன் வந்து ஒரு ஃபாரின் ஹண்டர் அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வந்து ஒரு கேட்டுக்குள்ளே ட்ராப் ஆகிட்டான். அவனால் வெளியிலே வர முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவனே ஒரு கேட்டை கண்டுபிடிச்சி யூஸ்க்கு வந்துட்டான். சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு இந்த ஆஃபீஸர் வந்து பேசுகிறான். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவனால் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு மீட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஆனால் இவன் வந்து ஒரு ஹியூமனாய்ட் பீஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். சரி இப்போ இவனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட பேசுறதுக்கு வாஷிங்டன்லேருந்து ஒரு எஸ்ட்ராங்கன்ட் வந்துட்டு இருக்கான் ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹாங்கா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே இருக்கட்டும். ஆமா அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பேர் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவனோட பேர் வந்து சங் வாங் செகண்ட் அப்படின்னு சொல்றான். ஏன் கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறான். நான் வந்து ஒரு வாரத்துக்கு வெளியில போறேன். எங்கடா போற ஒரு வாரத்துக்கு ட்ரிப் எதுவும் போறியா அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கறான். ரொம்ப பிஸியா இருக்குடா அப்படின்னு சொல்றான். ஆமாமா எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே யார் கூட போறேன் அப்படின்னு கேட்கறான். நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உனக்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் எங்க வந்திருப்பான் அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல ஒரு செரிபிரல் பீஸ்ட்டை வந்து கொண்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு லெவல் 20 தான் இருக்கும். ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து அவனுக்கு 3 மடங்கு லெவல் ட்ரிபிள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். அவன் வந்து அந்த கேட்டுக்குள்ள இப்போ என்டர் ஆயிடுறான். அவன் வந்து உள்ள என்ட்ரானே அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. இது வந்து ஒரு குவெஸ்ட். என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த டீமன் கேஸ்ட்ல வந்து நிறைய டீமன் இருப்பாங்க. டீமன் சோலை வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 10,000 டீமன் சோலை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் வந்து ஷாக் ஆகிறான். என்னது 10,000 அப்படின்னு. இந்த தடவை இங்கே வந்ததுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்றத கிராஃப்ட் பண்றதுக்கு 3 விஷயம் தேவை. அது 10,000 இருந்தாலும் சரி 1,00,000 இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடைஞ்சே திருவண்டா அப்படின்னு அவனை கத்தி வெளியில் எடுக்கிறான். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜினோட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னது கில்ல வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்றியா? அவங்க அப்பா வந்து சொல்றாரு, உனக்கு ஜின்சனோட பிளான் பத்தி தெரியல, அது தெரிஞ்சவனே இந்த ரிக்வெஸ்ட் கேட்கிறேன்ட்ட. அவன் வந்து சொல்றான், என்னோட அண்ணனோட பிளான் வந்து ஒரு அவுட் சைடர் வந்து கில் மாஸ்டரா இருக்கணும்ன்றது தான். நம்ம கம்பெனிக்கு வந்து அது வந்து ரொம்பவே ரிஸ்கி. நீ சொல்றத வச்சு பார்த்தா சங்கியோட தான் இன்னொரு ஆளா அப்படின்னு கேட்கறாரு அவங்க அப்பா. டபுள் இன்சிடென்ட், அப்புறம் டான்ஸோ கூட பிரதர் கொண்டது, ரொம்ப சூப்பர்விஷன் டிவிஷன் வந்து அந்த பிரிசனர் கொண்டது. இந்த மாதிரி 3 இன்சிடென்ட்லயுமே அவன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். இது போக வேற நல்லா மனசு வச்சிருக்கான். அவன் ஆர்கனைஸ் பண்ண எல்லா ரேட்லயும் அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ரெட் கேட்ல கூட ஒயிட் டைகர் கில்ட் மெம்பர்ஸோட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அவன் தான் மற்ற சர்வர்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. கில் மாஸ்டர் லைசன்ஸ் நீ எவ்வளோ வச்சு தானே வாங்கினேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. இதுக்கப்புறமும் மட்டும் நான் கில்ட கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? ஆமாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கில்ட கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். ஒரு அண்ணனை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பேச வரதுக்குள்ள சரி எனக்கு புரியுது, நீ வந்து கில்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு அவங்க டாடி சொல்கிறாரு. அந்த ரெட் கேட் இன்சிடென்ட்க்கு அப்புறமா சங்க வந்து ஒயிட் டைகர் கில்ட் வந்து ஹேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து அவனை நம்ம கில்ட்டு கொண்டு வந்துடணும். நான் அதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. நான் முடிவு டாடி அப்படின்ட்டு அவன் எங்கே கிளம்பிடுறான்.
நீ கட் பண்ணிட்டு பார்த்தா அப்படின்னா சங் வந்து உள்ள பீஸ்ட் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன அப்படி மேன பவர் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு, அதனால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ காரணத்தினால என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அந்த டீமன்ஸ் அப்படின்னு. என்னோட கெட்ட நேரம் அங்கே எவ்வளோ டீமன் இருக்கு, நான் ஒன்று கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு அவனுக்கு வருத்தம். நேரத்தில் அவனுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, வி ஹவ் அக்வயர்ட் என்ட்ரி பெர்மிட் அப்படின்னு. என்ன அப்படின்னா அந்த கேசலில் அப்பர் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான பெர்மிட் தான் அது. அதை வந்து டெலிபோர்டேஷன் சர்க்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க வந்து நினைக்கிறேன் இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு முழு சிட்டியே வந்து தீயில் எரியிற மாதிரி ஒரு பெரிய இடம், தரையில் நடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ பேரை வந்து வெளியில் கூப்பிட்றான். பேரை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான். அந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா எதாப்பில் இருக்க டீமன்ஸ் அடிச்சு தள்ளிட்டு ஓடிட்டே இருக்குது. இடிச்சு தள்ளுற ஃபோர்ஸை பார்த்துட்டு இன்னையிலேருந்து உன் பேர் டேங்க் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலில் ஒரு பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்கா. அது யார் அப்படின்னா எஸ்ராங் கண்டுதான். அதில் இருக்க பொண்ணெல்லாம் அவளை பார்த்துட்டு மிஸ் ஹே வந்து இங்கே தான் இருக்காங்களா, வழக்கம் போல அழகாவே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து இங்கே பழச நினச்சி பார்க்குறான். ஹண்டர் அசோசியேஷனில் வந்து பேசினது அந்த ரெக்கவர் சான்ஸை பற்றி நம்ம ஏன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள்கிட்ட கூட சொல்லலாம்ல. அதுக்கு அவன் வந்து சொல்கிறான் இது வந்து அசோசியேஷனோட ஆர்டர், நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் உருவாகும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து இப்போ பவர் பில்டப் பண்ணணும், டீம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த கண்ட்ரிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கில்ட் ஆகணும், நமக்கு இப்போ நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா டஞ்சனுக்குள்ள சங் வந்து பீஸ்டெல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். டஞ்சனுக்கு கீ கிடைச்சதுக்கு அப்புறமா இங்கே இஸ்ராங் பீஸ்டெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நான் இங்கே இருக்கிற டீமெல்லாம் பார்த்தா பீராங்க் அப்படி தான் இருக்கு. இந்த ஃப்ளோர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு அப்பர் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு என்ட்ரி பெர்மிட் கிடைச்சிருக்கு. அவன் மேலே ஒரு ஃப்ளோராக போக போக டீமன்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போனாங்க. ஆனால் எந்த ஒரு டீமன்ட்ட பெர்மிட் இருக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி போனேன் அப்படின்னா அவன் வந்து இந்த ஃப்ளோரை ஈஸியாகவே கிளைம் பண்ணிடலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு டீமன் காசில் எப்படி இருக்கோ உள்ளே அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ள மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 100 ஃப்ளோர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐசி ஃப்ளோர் போகிறப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியல. மேலே போக போக நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை ஜினாவுக்கு வந்து நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு பேட்டில் அகேன்ஸ்ட் சேமா இருக்க போது இந்த டீமன் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கிறான். அவனுக்கு டீமன் சோல்ஸ் வந்து பாதி கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ஃப்ளோரை கிளியர் பண்ணுறப்ப அவனுக்கு டீமன் சோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 டீமன் சோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய டீமன்லாம் இருக்குது. உங்களை தாண்டி நான் எப்படி போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். ஷேடோ ஆர்மியெல்லாம் இப்போ கால் பண்ணிட்டான். எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்டிவேஸ் பார்த்துக்கிறாங்க டீமன்ஸை. ஒரு பெரிய ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. கடைசியில் ஒரு பெரிய பை டீமன் இருக்கு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா லார்ட் ஆஃப் த லோவர் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவாரிஷஸ் வல்கன் அப்படின்னு ரெட் கலர் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கு. கரெக்டாக எங்கே இருக்கான்னு பார்த்தோம்னா 49th ஃப்ளோரில் இருக்கிறான். 50th ஃப்ளோருக்கு போகிறான். இங்கே கட் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேகர் கிட்ட இருந்து சங் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சங் வந்து வீட்டில் இல்லை, அவனோட தங்கச்சி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்து அவன் ட்ரிப்புக்கு போயிருக்கா அப்படின்றது மட்டும் தான் தெரியும். நம்ம அவனை தேடி விடுதலை வந்தோமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் ரீசெண்டாக கூட எந்த ஒரு ரைடும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் பார்டர் தாண்டி ஊரை விட்டு வெளியில் போன மாதிரி ரெக்கார்டு இல்லை. அவனோட லாஸ்ட் சீன் லொகேஷன் கூட ட்ராக் பண்ணி பார்த்து தெரிஞ்சது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம் உனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான். என்னோட வேலையாக தாண்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி இப்போ அவன் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். கட் பண்ணிட்டு உள்ள காட்டுறாங்க. வந்து இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அந்த லாஸ்ட் பெரிய பாஸ் மட்டும் எனக்கு விட்டுருங்க, மீதி எல்லாரும் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர்ஸ் கூட இப்போ ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து நான் இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டியை கூட்டிட்டேன். அதனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸும் மேஜிக் பவரும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா அப்போ நான் சண்டை போடுறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. யோசிக்கிறான் இவன் வந்து எவ்வளோ தான் நீங்கள் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். என்ன நகர கூட மாட்டான், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். நான் இப்போ அதை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு சங் சொல்கிறான். அவன் இப்படி யோசிச்சு நேரத்தில் அந்த பெரிய பாய் டீமன் வந்து இப்போ எந்திரிச்சு ஒரே போட போடுது. சங் வந்து பறந்து வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு பஞ்சு தான் விட்டான், அது வந்து பறந்து போய் விழுந்துருச்சு. நான் பஞ்சுக்கு நிறைய பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். இதே ஸ்கில் தான் சிரிபஸ் டீமன்ஸும் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். சங்க நோக்கி இந்த பெரிய டீமன் வந்து ஓடி வருது. அந்த நேரத்தில் ஒரு ஷேடோ சோல்ஜர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவரோட ஷீல்டு வந்து சங்கிட்ட தூக்கி போட்டான். சங் வந்து அந்த ஷீல்டு யூஸ் பண்ணி அதோட அட்டாக்லாம் பிளாக் பண்ணிட்டான். அதை அடிச்சுக்கிட்டே இருக்குது அவனை விடாம. வெயிட் பண்ணுறேன், நான் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஓப்பனிங் கிடைக்கும், அந்த நேரத்தில் அதை பிறக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரியே அது கொஞ்சம் கேப் விட்டுச்சு. அந்த நேரத்தில் பறந்து போய் அடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. நினைக்கிறேன் அந்த டீமனுக்கு வந்து என்னோட மூவ்மெண்ட்லாம் ரீட் பண்ண தெரியுது. இந்த டீமனை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா அதோட தலை தான். அந்த டீமன் வந்து இப்போ சங்க துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அதோட மூவ்மெண்ட் நான் நிறுத்தணும் அப்படின்னு சங்க நினைக்கிறான். அவன் வந்து இப்போ ஒரு பிளான் போட்டுட்டான். ஒரு பில்டிங் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து இப்போ பில்டிங் மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சான். அந்த டீமன் வந்து இப்போ பில்டிங்ல மோதிருச்சு. இவ்வளோ பெரிய ஓடி வரணும் சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்க முடியாடா அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த கேப்பில் அவன் மேலே இருந்து பறந்து வந்து இந்த டீமனோட தலையை வெட்டிடுறான். அந்த டீமன் வந்து இப்போ கீழே விழுந்து இறந்து போயிருச்சு. இப்போ அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருது. ஒரு ஐட்டம் வந்து கிடைச்சிருக்கு அவனுக்கு. வேர்ல்டு டி ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு. கட் பண்ணிட்டு பார்த்தா அப்படின்னா அவனை பிரசன்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அங்கே அவனை ரூம்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரு பேசுகிற மேஜிக் பீஸ்ட் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு மேஜிக் பீஸ்ட் கிடையாது அப்படின்னு. நீங்கள் நீ நம்பலைன்னா என்னோட டிஎன்ஏ கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து சொல்லிடுறான். டே நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறான் அப்படின்னு. நிம்மதியாக போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துட்டீங்களா அப்படின்னு நான் நினைக்கிறான். இந்த பிரச்சனையை வந்து எந்த இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு அவன் சடிச்சுக்கிட்டே உட்காரான். அப்போ அந்த பிரச்சனை வந்து கேட்குறான். டே நான் ஒரு கேள்வி கேட்குவா அப்படின்னு. டே சும்மாறா அப்படின்னு அவன் சொல்கிறான். மனுஷங்களுக்கு கேட்ஸ் பற்றி பீஸ்ட் பற்றியும் எவ்வளோ தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான். டே நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டு மேஜிக் பீஸ்ட் இதை பற்றி தான் கேட்குறேன்.
இது எல்லாத்த விட ஒர்ஸ்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ அவேக்கன் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் விட பெரியது அப்படின்னா இப்போதைக்கு என்னால் இது மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னோட கோல் என்ன அப்படின்னா இந்த டிசாஸ்டர் வந்து நடக்காமல் தடுக்கிறது தான். சும்மா பைத்தியக்கார மாதிரி எதனா பேசாதரா அப்படின்னு டாங்ஸா வந்து கடுப்பாடுறான். உலகத்தில் மொத்தம் எத்தனை ஹண்டர் இருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? நம்ம இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் கூட அந்த வேர்ஸ்ட் டிசாஸ்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்பவே பவர் கம்மி. அவங்க அதுக்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னா செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். டாங்ஸா வந்து அவனோட டேப் பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேஜிக் பீஸ்ட்டுக்கு ஹியூமன்ஸோட பேர் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க கூட இருக்காங்களா? உனக்கு இன்னும் உன்னோட பையனோட பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். போய் வந்து ஜினோ அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்டா இப்போ கெட்டவன் மாதிரி ஒரு ஆளா இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். நான் தான் கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லல, இப்படி ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவன் கடுப்பாடுறான். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா என்னால ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், பையன் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்றான். உனக்கு எதுனா கடைசியாக சேர்ந்தது அப்படின்னா நீயே டேரெக்டாக போய் அவட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணிட்டு பார்த்தா அப்படின்னா டஞ்சனுக்குள்ள சங் வந்து மேலே கேட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏன்னா அது இந்த பேட்டில் வந்து ஒன் சைடாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படிலாம் ஆகும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பீஸ்ட் கிட்ட பேசினா வாரட்டரான பீஸ்ட் கூட இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த பீஸ்ட்டை வந்து அடிச்சு கொண்டுறான். அவனுக்கு வந்து யூ ஹவ் டிஃபீட்டட் மீட்டர்ஸ் த கைட் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு மெசேஜ் வருது. அவன் வந்து இப்போ லெவலில் போயிட்டான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பெரிய ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஃபயர் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 எஸ்ராங்கன்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த பவர் வந்து சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நம்மளாம் ரொம்ப லக்கி. ஏன்னா ஒரு செகண்ட்ல ஹாங் வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறான். லாஸ்ட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் தோத்து போயிட்டான். இங்கே டஞ்சனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து சாப்பாடு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து 75th ஃப்ளோர்ல இருக்கான். அப்புறமா 25 ஃப்ளோர்ஸ் இருக்கும் இன்னும் அவனுக்கு. இன்னும் அவன் ரொம்ப தூரம் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இது வரைக்கும் நான் வந்ததுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு 50th ஃப்ளோரில் பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு ஒரு இயரிங் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஸ்கெலிட்டனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து நெக்லஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து அந்த 2 ஐட்டத்தையுமே எஃபெக்டிவ் வச்சுக்கிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னொரு ஐட்டம் மட்டும் பாக்கி இருக்கு. ஸோ அவன் இன்னொரு லெவல் மேஜிக் பீஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு கையில் ஒரு ரெட் கலரில் பால் வந்து உனக்கு கிடச்சிருக்கு. அவனுக்கு வந்து அது பெரிய யூஸாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். நான் வேற ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேஜிக் மேஜஸ் கிட்ட இது கிடச்சது அப்படின்னா அவனோட பவர் வந்து இன்னுமே டபுள் ஆயிரும். அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு கர்ஸ்டு லூட் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து அவனுக்கு இன்னொரு கீ கிடச்சிருக்குது. லெவலை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அதை பற்றி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே அது அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு அது பர்பஸ் கிடையாது அப்படின்னு நெக்ஸ்ட் அவனோட நோட்டிஃபிகேஷன் டேப் ஓப்பன் பண்ணுறான். அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இப்போ 2 ஐட்டம் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு ஐட்டம் மட்டும் பாக்கி இருக்கு. ஐட்டம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதோட எபிசோட தான் முடிஞ்சிருது. அடுத்த என்ன நடக்குது எப்படி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.